மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி. சென்னை அரசு பள்ளி மாணவர்களிடையே கால்பந்து திறமையை வளர்க்கும் சமூக பொறுப்புணர்வு முயற்சியாக லேடன்ட் வியூ நிறுவனத்தின் சென்னை கால்பந்து லீக் 5வது சீசன் சென்னையில் துவங்கியது. தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த பகுப்பாய்வு மற்றும் தரவு பொறியியல் நிறுவனமான லேடன்ட் வியூ அனலிட்டிக்ஸ் நிறுவனத்தின் சென்னை கால்பந்து லீக்கின் 5வது சீசனில் 25 ஆண்கள் மற்றும் 18 பெண்கள் அணி என 13 வயதுக்குட்பட்ட பிரிவில் 43 அணிகள் போட்டியிடுகின்றன. இந்த கால்பந்து போட்டியில் சென்னை முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட 13 வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமிகள் பங்கேற்கின்றனர். லீக் போட்டிகள் வரும் இன்று முதல் 12ஆம் தேதி வரை நேரு பூங்காவில் உள்ள STAT மைதானத்தில் நடைபெறுகிறது. இறுதிப் போட்டி 13ஆம் தேதி சென்னை ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் நடைபெறும். FC மெட்ராஸ் ஸ்கவுட்டிங் இயக்குனர் விக்ரம் நானி வடேகர் கால்பந்து போட்டியை துவக்கி வைத்து அவர் பேசுகையில், FC சென்னையை பொறுத்தவரை களத்திலும் களத்திற்கு வெளியேயும் திறமைமிக்க இளம் விளையாட்டு வீரர்களை வளர்ப்பதில் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம். தற்போது 5வது முறையாக நடைபெறும் இந்த போட்டிகள் இளம் வீரர்களுக்கு சிறந்த வாய்ப்பை வழங்கும். இன்று ஒரு விளையாட்டாக தொடங்குவது எதிர்காலத்தில் ஒரு வீரராக, பயிற்சியாளராக, பிசியோதெரபிஸ்டாக அல்லது ஒரு விளையாட்டு அறுவை சிகிச்சை நிபுணராக கூட அவர்கள் உருவாகலாம். குழந்தைகளுக்கு கல்வி மட்டுமல்லாமல் அவர்களுக்கு விளையாட்டிலும் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம். அதன்படி விளையாட்டில் ஆர்வமுள்ள மாணவர்களை ஊக்கப்படுத்தி வருகிறோம் என்று அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய லேடன்ட் வியூ இணை நிறுவனர் பிரமாத் ஜந்தியாலயா கூறுகையில், எங்களை பொறுத்தவரை விளையாட்டு என்பது வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்று நாங்கள் நம்புகிறோம். இது தன்னம்பிக்கை, ஒழுக்கம் மற்றும் பெரிய கனவுகளை தூண்டுகிறது. சென்னை கால்பந்து லீக் என்பது கால்பந்தை பற்றியது மட்டுமல்ல, இது பின்தங்கிய மாணவர்கள் தங்கள் ஆர்வத்தை தொடர வழிகளை உருவாக்குவது பற்றியது. சென்னையில் FC-யுடன் எங்கள் RCC மூலம் ஏற்கனவே 30 வீரர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். இந்த ஆண்டு மேலும் கூடுதல் மாணவர்களை சேர்ப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று அவர் தெரிவித்தார். இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் ஒரு போட்டியும் பெண்கள் பிரிவில் ஒரு போட்டியும் நடைபெறும். இதில் இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் மற்றும் தேசிய அளவிலான ஏர் ரைஃபிள் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நர்மதா நிதின் ராஜு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கிறார்கள் என்றார். செய்தியாளர் அசோகன் பாப்பையன். நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பூர்ணிமா, லேடன்ட் வியூ அனாலிட்டிக்ஸ் கம்பெனிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இந்த வாட்டி இங்கே வந்து சென்னை கால்பந்து லீக் சீசன் 5 விளாண்டே இருக்கோம். இது வந்து ஒரு 5 வருஷமாக நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் போய் அங்கே ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு டீம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட பண்ணிவிட்டு இங்கே வந்து அவங்க விளாடுறதுக்கு ஒரு மேட்ச் பிளே எக்ஸ்போஜர் கொடுத்து லீக் விளாடு ஃபைனல் வின்னிங் பண்ண பசங்களுக்கு ஃபைனல் மேட்ச் வைக்கிறோம். நாங்கள் எதுக்கு ஃபுட்பால் சூஸ் பண்ணோன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ரிட்டென்ஷன், பசங்க ஸ்கூலுக்கு வர்றது. செகண்ட், we also saw that ஃபுட்பால் வந்து ஒரு ஈஸி பிளே. வேர் என்ன ஒரு மினிமம் ரிக்குவயர்மெண்ட்னா ஃபுட்பால் கிரவுண்ட் அண்ட் கோச். சென்னையில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நல்ல கிரவுண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நாங்கள் சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸோட சப்போர்ட்டோட 6 வீக்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இங்கே லீக் விளாடுறோம். இதுலேருந்து நாங்கள் வந்து டேலண்ட் ஸ்பாட் பண்ணி அவங்களுக்கு ஒரு இன்டென்சிவ் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு நிறைய மேட்ச் பிளே எக்ஸ்போஜர்ஸ், டிஸ்ட்ரிக்டில் விளாடுறதுக்கு, SDATயில் போய் சேர்றதுக்கு, அந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு இந்த வருஷம் 2 கேர்ள்ஸ் ஃப்ரம் திஸ் லீக் அவங்க 2 வருஷமாக விளாண்டு இருக்காங்க. SDATயில் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே இப்போது நாமக்கல்லில் 2 பசங்க வந்து SDAT ட்ரைனிங்கில் சேர்ந்துருக்காங்க. மருவா அண்ட் ஐஸ்வர்யா. அவங்க ஃபுல் ஃபுட்பால் ட்ரைனிங்கும் இருக்கட்டும், படிப்பும் இருக்கட்டும். நாங்கள் என்ன எங்களோட விஷன் என்னென்னா, நிறைய ஸ்கூல்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ இந்த வாட்டி 20 ஸ்கூல்ஸ் சென்னை லேட்ரல் என்ட்ரிஸ் 20 பண்ணியிருக்கோம். ஃபுட்பால் கல்ச்சரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு CKலேருந்து ஒரு நேஷ்னல் லெவலில் ரெப்ரசன்டேஷன் இருக்கிறதுக்காக ஸ்கவுட்டர்ஸ் we have tied up with the best clubs.
இங்கே எஃப்சி மெட்ராஸ் இருக்காங்க, சென்னையின் எஃப்சி எங்களுக்கு கோச்சிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிளப்ஸ்லாம் வந்துட்டு அவங்கள ஸ்கவுட் பண்ணி கோச் பண்ணுறப்போ அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆக போகிறது. ஸோ ஆல் மை விஷஸ் டு ஆல் த பிளேயர்ஸ், டு த கோச்சஸ், டு தி கவர்மெண்ட் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் இனிஷியேட்டிவ். தேங்க்யூ. Good morning, everyone. My name is Vikram Nanudekar. I am the Director of Football Development and Scouting at FC Madras, which is located near Mahabalipuram. FC Madras is a 4-star rated academy as per the All India Football Federation, and we play in the national leagues of all the 3 youth categories. I would like to express gratitude towards Leighton View that they have been doing this program for now. They are into the 5th year now, because for the football ecosystem and for youth clubs like FC Madras, it becomes very important to have players who have gone through the proper coaching as well as the match playing experience from a young age. That helps immensely when the player has to progress into professional football. That is one thing. Secondly, we understand that not everyone will become a footballer, professional footballer, a professional athlete. However, there are multiple other options for for having sustainable careers for boys and girls through football, through sport. So the effort which Leighton View is putting in, it's not just on the football side, it will also have implications, ramifications on related football related or fitness related aspects as well. I'm really happy to be here. Once again, on behalf of FC Madras, I express my gratitude to Leighton View for having us here. Thank you. சார், ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபேர் பிளேயாக எல்லாருமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். எல்லாருக்குமே ஃபன் பண்ணுறது எங்கள் நோக்கம் வந்து நல்லா விளையாடுற பசங்களுக்கு ஒரு டேலண்ட் பிளே எக்ஸ்போஜர் கொடுக்குறது. சப்போஸ் இந்த வருஷம் லீக்ல ஆகினா அண்டர் 13, ஸோ எவ்ரி இயர் அன்டில் யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு அன்டில் 16 அண்ட் ஆஃப்டர் சஸ்டைனபிள் பாத்வேஸ் கொடுக்குறோம். மற்ற பசங்க வந்து வி ஆர் ஃபோக்கஸிங் ஒன்லி அட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். தட்ஸ் வை, பிகாஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எஜுகேஷன் இருக்குது. எங்களோட ஃபோக்கஸ் ஃபுட்பால் ரிலேட்டட், ஃபுட்பால் சப்போர்ட் தான். இந்த லீகில் எங்களோட மற்ற சிஎஸ்ஆர் ப்ரோக்ராமில் நாங்கள் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறோம், ஏஐ கோர்சஸ் பண்ணுறோம். ஸோ இது எங்களோட சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவோட ஒரு பார்ட். இது நாங்கள் மற்ற பார்ட்ஸில் ஸ்காலர்ஷிப் அண்ட் எஜுகேஷன் ஆல்சோ வி ஆர் கிவிங். 13 எதுக்கு பண்ணுறோன்னா, எஸ்டிஏடிலெலாம் போகிறதுக்கு 13 கீழே இருக்கிற பசங்க தான் நாங்கள் எடுத்தோங்கன்னா 16 இயர்ஸ் 17 இயர்ஸ் வரைக்கும் நாங்கள் அவங்கள சேர முடியும். 13க்கு மேலே எடுத்தோன்னா அவங்களோட டைம் இன் ஃபுட்பால் இஸ் வெரி லெஸ். செகண்ட் 10th 11th வந்தாங்கன்னா பசங்களோட ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் எஜுகேஷன் பிகம்ஸ் மோர். ஸோ அண்டர் 13 இஸ் வாட் வி ஆர் வெரி கிளியர் வி வில் சஸ்டெயின். இங்கேருந்து இருக்கிற பசங்க 16 17 வரைக்கும் விளையாடுறதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம். எல்லா ஸ்போர்ட்ஸ் வந்து பசங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக எங்களோட சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் எஜுகேஷன் இருந்தால் கூட இந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்ல த்ரூ ஸ்போர்ட்ஸ் ஏன் பண்ணுறோன்னா, ஒன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஃபினெட்லி அவங்க டெய்லி விளாடுறாங்க, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட், நாங்கள் ரிசர்ச் பண்ணதில் பசங்களுக்கு வந்து எமோஷ்னல் சப்போர்ட், இவங்க வீட்டிலலாம் பிரச்சனை இருக்கும், தே ஆர் நாட் வெரி வெல் எக்ஸ்போஸ்ட். அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், தைரியம், லீடர்ஷிப் ப்ளஸ் ஒரு டீம் ஒர்க் பண்ணுறது, ஃபுட்பால் இஸ் த பெஸ்ட் ஸ்போர்ட். தட்ஸ் வை வி டுக் அப் ஸ்போர்ட்ஸ், பிகாஸ் லீஸ்ட் அம்யூனிட்டிஸ் ஃப்ரம் அ ஸ்டார்ட். ஒரு பெரிய கிரவுண்டு, ஒரு கோச்சு அண்ட் கிட்ஸ் இருந்தால் போகிறோம், அண்ட் இட்ஸ் அ டீம் பிளே. ஸோ தட்ஸ் வை வி ஹவ் செலக்டட் ஃபுட்பால். ஸ்போர்ட்ஸ் அவென்யூ, ஸ்போர்ட்ஸ் அஜெண்டா ஸ்கூலில் மற்ற சிஎஸ்ஆர் இதுலேருந்து பண்ணாங்கன்னா பசங்க வந்து கேஜெட்ஸ் போகணுன்னு அவங்களுக்கு ஒன்றும் ஆசை இல்லை. அவங்களுக்கு வேறு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சைடு இல்லை, அதுக்காக போகிறாங்க. இந்த மாதிரி அவென்யூஸ் கொடுத்தாங்கன்னா டெஃபினெட்லி தேர் மைண்ட் இஸ் மோர். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து இந்த மாதிரி லீக்ஸ் அண்ட் மற்ற டோர்னமெண்ட்ஸ் விளையாடுறப்போ அவங்க கான்ஃபிடென்ஸ் லெவல், வாட் தே ஸ்பீக் இன்க்ரீசஸ் அ லாட்.
And one more thing what I have noticed is parents are very supportive, school is very supportive. அவங்க கேஜெட்ஸ்ல ஏன் போறாங்கன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது நீங்க பிளான் பி கொடுத்தீங்கன்னா அவங்க கேஜெட்ஸ் போட மாட்டாங்க, வேற எதுவும் இல்லாததுக்காக அதுல போறாங்க. தேங்க்யூ. ஐ மிஸ் தட் பாயிண்ட். ஸோ நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறப்போ எங்களுக்கு நியூட்ரிஷன் சப்போர்ட்டும் கொடுக்குறோம். ஏன்னா எங்கள் ட்ரைனிங் முடிச்ச அப்புறம் we are ensuring they are giving proper nutrition. பசங்களுக்கு நியூட்ரிஷனல் பனானா ஜூஸ் ப்ளஸ் ஏதாவது சாப்பிட கொடுத்த அப்புறம் தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இங்கே 6 நாள் அவங்களுக்கோட கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம்.